குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழகத்தில் இதுவரை நடந்திராத ஒரு சம்பவம் இன்றைய தினம் கிண்டி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. சென்ற மாதம் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காரு கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில். கலைஞர் மருத்துவமனையில் எல்லா விதமான வசதியும் இருக்கு. முதியோர்களுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, கேன்சருக்கு சிறப்பு மருத்துவமும் கொடுக்குறாங்க அப்படின்லாம் விளம்பரங்களை நம்ம பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு வலி குறையவில்லை, அந்த வலி குறையவில்லை, வியாதியும் குறையவில்லை. அப்புறம் அவர் என்ன செஞ்சுக்காரு, இதுக்கு முன்னாடி எங்கப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டார். அந்த மருந்து எல்லாம் சரியான மருந்தா இல்லாதனால உங்க அம்மாவுக்கு டாக்டர் கலைஞர் நினைவு பல்நோக்கு மருத்துவமனையில் டியூட்டியில் இருந்த டாக்டரை ரூமை கதவை திறந்து உள்ள போய் அப்புறம் அதையும் அந்த ஆத்திரத்தையும் தாங்காம கத்தி அவன் ஒரு வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் காலையில் டாக்டர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது சார்? காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க? தமிழகத்தில் இதுவரை நடந்திராத ஒரு சம்பவம் இன்றைய தினம் கிண்டி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. டாக்டர் பாலாஜி என்பவர் அவர் டியூட்டி டாக்டராக அங்கே மருத்துவமனையில் அவருடைய அறையில் இருக்கிற பொழுதே விக்னேஷ் வயது 26 என்கின்ற ஒரு இளைஞர், அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு, புது பெருங்களத்துறை சேர்ந்தவர். அவர் என்னென்னா சென்ற மாதம் அவங்க அம்மாவுக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கு. அவங்க சவிதாவில் போய் சவிதா மெடிக்கல் காலேஜில் போய் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் கலைஞர் மருத்துவமனையில் எல்லா விதமான வசதியும் இருக்குது, முதியோர்களுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, கேன்சருக்கு சிறப்பு மருத்துவமும் கொடுக்குறாங்க அப்படின்லாம் விளம்பரங்களை நம்ம பார்த்தோம். அந்த நம்பிக்கையில் அவரும் விக்னேஷும் கேள்விப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அது சிறப்பு மருத்துவமனையாக இயங்குது, சமீபத்தில் தான் ஆமாம் சமீபத்தில் தான் திறக்கப்பட்டது. எனவே சவிதா போன்ற ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில் போய் நம்ம சேர்த்து செலவு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் அவர் சென்ற மாதம் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காரு கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ட்ரீட்மெண்ட் யார்? டாக்டர் பாலாஜி. டாக்டர் பாலாஜி தான் அதுக்கு அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த மருந்து அப்புறம் தொடர்ந்து இந்த மருத்துவத்தில் இந்த மருந்துகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வலி குறையவில்லை, அந்த வலி குறையவில்லை, வியாதியும் குறையவில்லை. அப்புறம் அவர் என்ன செஞ்சுக்காரு, அந்த ரெஃபர் பண்ணிவிட்டு அவர் கேன்சர் இன்ஸ்டியூட், கிண்டியில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருக்காரு. அங்கே ஒரு மருத்துவர், நம்ம குறிப்பாக அந்த மருத்துவருடைய பெயரை நான் வேண்டுமென்றே தவிர்க்கிறேன். அங்கே ஒரு மருத்துவர் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கேப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அந்த மருந்துலாம் சரியான மருந்தாக இல்லாதனால உங்கள் அம்மாவுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு இப்போ இந்த மருந்துகளெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், பழைய மருந்துகளை நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க, அந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிட்ருக்க வேண்டாம், அல்லது அதனால தான் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இவனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் மனவேதனை தாங்கலை. ஏன் இந்த டாக்டர் சரியான முறை ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா துடிக்கிறதே அவனால் தாங்க முடியல. தாங்க முடிஞ்சோடனே நேராக ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இன்றைய தினம் காலையில் அவர் டாக்டர் கலைஞர் நினைவு பல்நோக்கு மருத்துவமனையில் டியூட்டியில் இருந்த டாக்டரை ரூமை கதவை திறந்து உள்ளே போய் அவன் மூக்கிலே பழமாக குத்தியிருக்கான். அப்படியே அவர் சாயறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போது அவனுக்கு கோபம் தெரியல. ஏன்னா தன்னுடைய தாய் இறந்து விடுவார்களோ அல்லது சைடு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மருந்து கொடுத்துட்டாரு, ஏன் சரியாக பார்க்கல எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பண்ணியிருக்கான். அப்புறம் அதையும் அந்த ஆத்திரத்தையும் தாங்காமல் கத்தி அவன் ஒரு வீட்டிலேருந்து ஒரு காய்கறி வெட்டுற ஒரு சின்ன கத்தி தான் அவர். அந்த கத்தியை உடனடியாக அங்கே இருக்கிற காவல்துறையிலேருந்து அதை சீஸ் பண்ணதை நம்ம
இப்போ டிவிலாம் காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து கிண்டியோடைய இன்ஸ்பெக்டர் உடனே வந்துட்டார், ஏசி ஸ்ரீதர் வந்துட்டார், டிசி ஜாயின்ட் கமிஷனர் அத்தனை பேரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து விக்னேஸ்வரன் வந்து கைது செய்யப்பட்டு உடனடியாக விசாரிக்க போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை என்ன வேணால் செஞ்சு நாங்கள் டாக்டரை தாக்கியது உண்மைதான். எங்கள் அம்மா வந்து கேன்சர் நோயில் அது இதய புற்றுநோயில் வந்து இருக்கிற பொழுது அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஏன் இவர் சரியாக கொடுக்கல? இது பல்நோக்கு மருத்துவமனை, இது வந்து முதியோர்களுக்கு புற்றுநோய்க்கு சிறப்பு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்காக தானே இது வச்சுருக்கு. அதை ஒரு எப்படி என்னுடைய அம்மாவுக்கு சரியான மருந்தை கொடுக்காம இது சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சின்னு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகிற பொழுது அங்கே ஒரு டாக்டரு பழைய மருந்துங்களால் வந்து இது மாதிரி வந்து சைடு எஃபெக்ட் ஆகிட்டு தான் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு அவன் சொல்கிறான். அழுதுட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கான், கன்ஃபெஷன் கொடுத்துட்டு எங்கள் என்னை என்ன வேணாலும் செஞ்சுருக்கேன், எங்கள் அம்மாவை உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து சென்டிமெண்டலாக வந்து நடந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் வருந்தக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் வந்து அலர்ஜி வர்ற மாதிரியோ அல்லது சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரியோ ஒரு மருந்தை கொடுத்துருப்பார்களானால், அப்படி இல்லைன்னா அதை திருத்தி கொண்டு வாங்கப்பா வேறு ஒரு மருந்தை கொடுத்துருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அல்லது அந்த மருத்துவர் வந்து பழைய மருந்து வேண்டாம்ப்பா, பழைய மருத்துவர் இப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி மேலே போகும்போது இந்த மருந்து இனிமேல் கண்டினியூ பண்ண வேண்டாங்க, மருத்துவர்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக பேச வேண்டியிருக்கு, இந்த மருந்தை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம், பழைய ஆஸ்பத்திரியில் கொடுத்ததை அம்மாவுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நான் கொடுக்குற மருந்துகளை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்காமல் தடுத்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கிடையாது. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுமே ரொம்ப ஒரு பேர் வாங்கின. ஆமாம், அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டே வந்து பெயர் போன ஒரு மருத்துவமனை தான். இருந்தாலும் அந்த இப்போ இது இப்போ ரெஃபர் பண்ணி போகிற மருத்துவர்கள் அந்த கம்யூனிகேஷனை வந்து பெற்றோர் அந்த கார்டியன்கிட்ட அட்டண்டர்கிட்ட சொல்லுகிற பொழுது சொன்ன முறை அவனை வந்து கோபப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு இதில் புரிய வருது. டாக்டர் கலைஞருடைய பேரில் வந்து ஒரு சிறப்பான மருத்துவமனை, இதில் எல்லாருக்கும் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து சிறந்த முறையில் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஃபீஸ் கம்மி, அதனால் குறைந்த விலையில் வந்து சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வந்து திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் முதல்வர்களும் பல்வேறு மந்திரிகளும் வந்து அதை பற்றிய விளம்பரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது அப்பேற்பட்ட மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களும் கவனமாக கேன்சர் பேஷண்ட்டை கையாளுகிற பொழுது நாளுக்கு நாள் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதா குறைக்கிறதா. இப்போ வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்லலாம் நம்ம போய் பார்த்தோம்னா இது 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் 5th ஸ்டேஜெலாம் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, ஒன்று இருக்குது. அப்புறம் அவங்கள வந்து தொடர் கண்காணிப்புங்கிற போது இன்ச் பை இன்ச்சாக வந்து அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும். சைடு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா உடனே இந்த மருந்தை நிறுத்திட்டு வேறு மருந்தை கொடுக்குற அந்த மாதிரியான சிந்தனையே வந்து இப்போ என்ன செய்யணும்னா, இப்போது உடனடியாக வந்து திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சம்பவ இடத்துக்கு போயிருக்கிறாரு, விசாரிச்சிருக்காரு, என்ன நடக்குது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் துடிக்கிற திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மாதிரி டீனை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு மருத்துவர்களை வந்து இது வந்து இப்போ இது மாதிரி பேஷண்ட்ஸை வந்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து தனி கவனம் செலுத்துங்கள். இல்லைங்க, உங்களுக்கு வேலை போல் இருந்து இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையிலே நீண்ட நாட்களாக வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை. இப்போ அங்கெல்லாம் வந்து ஒரு 2 மருத்துவர் 3 மருத்துவர். இப்போ பாருங்கள், இவர் ஓபியில் இருக்கார், ஓபியை பார்க்குறதா அல்லது வந்து பெட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறதானா அதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. உடனே வந்து மருத்துவமனையில் இருக்கிற என்னங்க வேக்கண்டாக இருக்கிற டாக்டர்ஸு சீட்ஸ் எல்லாம் வந்து உடனே ஃபில் பண்ணணும். வேலைப்பளுவை குறைச்சா அவங்க அட்டன் பண்ணுவாங்க. தமிழக மருத்துவர்களுடைய வந்து கவனக்குறைவோ திறமையோ நம்ம வந்து குறைத்தே மதிப்பிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மருத்துவ ஹப்பு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தையா ஏசியாவுடைய மருத்துவ ஹப்பு தமிழ்நாடுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ திரு பழனிசாமி அவர்கள் வந்து 2 ஃப்ளைட் வருதுன்னு. ஆமாம், டெய்லி கல்கத்தாவிலேருந்து டெல்லி போன்ற மாநிலம் 2 ஃப்ளைட் ஃபுல்லாக வந்து மெட்ராஸில் வந்து தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குதுன்னு இந்தியா முழுவதுமே இங்கே பறந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மருத்துவமனையில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பது ஒரு தமிழக மருத்துவ உலக வரலாற்றுக்கு சற்று களங்கம் விளைவிப்பதாகவும் நம்மளெல்லாம் வந்து பொதுமக்களை ஒரு அதிர்வலைக்கும் அல்லது மருத்துவர்களிடையே ஒரு பெரிய கலக்கத்தையும் சங்கடத்தையும்
எனக்கு பயத்தையும் உருவாக்கி பீதியையும் உருவாக்கியிருக்கு. இப்போ நமக்கு செவிவழி செய்திகள் என்ன கிடைக்குது அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு எப்படி கண்டனம் தெரிவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இது உண்மை நிலையை தெரிஞ்சு காலவரையற்ற போராட்டம் கூட காலவரையற்ற போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் அங்கங்கே செய்திகள் கசியுது. இப்போ தான் ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்கத்தாவில் வந்து ஒரு நிகழ்வு நடந்து முடிச்சதுக்கப்புறம் அது பாருங்கள் ஓயவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு உயர்நீதிமன்றம் தலையிட்டது ஓயவில்லை, சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டது ஓயவில்லை. அதன் பிறகு வந்து முதலமைச்சரே வந்து சம்பவ இடத்துக்கு போயும் பல்வேறு விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து டாக்டர் பட் இந்த கேஸில் வந்து உடனடியாக எதிரியை கைது செய்து விட்டார்கள். அடிஷனல் கமிஷனர்லேருந்து அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் அத்தனை பேருமே பிரசிடண்ட். இப்போ காவல்துறையுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து குறை கூட முடியாது. ஆனால் நடந்த நிகழ்வு சரிதானா அப்படின்னா, அங்கே வந்து எப்போவுமே வந்து பெரிய மருத்துவமனைகள் திறக்கிற பொழுது அங்கே வந்து ஓபி போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். யாராவது வந்து தன்னிச்சையாக கதவு திறந்து ஒரு மருத்துவர் ரூமுக்குள்ளே எப்படி போயிட முடியும்? தன்னிச்சையாக கதவு திறந்து அனுமதி பெற்று உள்ளே வர மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும் வந்து ஒரு அட்டெண்டர்ஸ் போட்டு வச்சு அனுமதி பெற்று உள்ளே வர மாதிரி ஒரு நிலைமை இருக்குமானால், இப்போ இந்த பில்ரோத் மருத்துவமனை இருக்குது, அல்லது பல்வேறு அப்போலோ மருத்துவமனை இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த கேம்ப் கிளார்க் மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க, டாக்டரை பார்க்கணுன்னு. அடுத்தது சுப்பிரமணியம் உள்ளே போங்க, பட் என்ன காரணத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டுட்டு, அப்புறம் சுப்பிரமணியம் அடுத்த பேஷண்ட் டோக்கன் நம்பர் 27 நீங்கள் போங்க, நீங்கள் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்லாம் வந்து அனைத்து தனியார் மருத்துவமனையிலையும் வசதிகள் இருக்குது. ஆனால் கலைஞருடைய மருத்துவமனையில் கதவு திறந்துட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போய் அவர் டியூட்டியில் இருந்தவரை முகத்தில் குத்துனேன்னு அவன் கன்ஃபெஷன் கொடுக்குறான். அப்போ அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் இப்போ வந்து பாலாஜி வந்து ஒரு சீனியர் டாக்டராக தெரிகிறார். அவருடைய புகைப்படம் தான் எல்லா இடத்துலையும் பகிர்ந்துருக்காங்க. அவரே வந்து கொஞ்சம் ஹார்ட் வீக்காக இருந்த ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து தலை, காது பகுதி, முதுகு ஆகிய இடங்களில் வந்து கத்தி குத்து விழுந்திருக்கு. அவர் வந்து ஐசியூவில் இருக்கார். அவரை வந்து எப்படியும் காப்பாற்றிடுவாங்க, அவர் நலம் பெறணும்னு எல்லாம் வல்ல இயற்கையை நம்ம வந்து கேட்டுக்கொள்வோம். அவர் நல்லபடி ஆயிடணும், அவங்களுடைய குடும்பமும் பதட்டம் அடையக்கூடாது. அவரை வந்து எப்பாடுபட்டாவது தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி அவரை உயிர்ப்பித்து கொண்டு வந்து நாளைக்கு நாளான்னைக்குள்ளே வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய. அதுக்கு வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் திரு மா சுப்பிரமணியம் கண்டிப்பாக தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். இந்த கம்யூனிகேஷனை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவர்கள் அத்தனை பேருக்குமே தகவல் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து தமிழக அரசுக்கு இருக்குது. முதல்வர் தலையிட்டு ஒரு சிறப்பான அறிக்கையை இது கொடுக்கணும். மா சுப்பிரமணியம் கொடுக்குற அறிக்கை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இப்போது அசகு பசகாக கேட்குற பொழுது அங்கங்கே வந்து இதுக்கு நாங்கள் கண்டனமாகவும் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு அரசு மருத்துவமனையில், அதுவும் புதிதாக சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில், அதுவும் கிண்டி அதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து டிசி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு அசந்தர்ப்ப நிகழ்வு நடந்தது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அரசு துறை வந்து சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு இந்த நிலைமையை சமாளித்தாக வேண்டியிருக்கிறது. இது கேன்சருக்கு வந்து பாருங்கள், திருச்சியில் நேற்றுக்கு அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக கேன்சருக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்டு தொடங்க வேண்டும் அப்படின்னு வந்து நேற்று ஒரு குரல் கேட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்தி ஊடகங்களில் வந்து கேன்சர் வந்து தலைவலி காய்ச்சல் மாதிரி இப்போ வந்து வருது. எனவே வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கேன்சர் நோய்க்கு அரசு துறையில், ஏன்னா கேன்சர் நோய்க்கு போடுற பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுக்காங்க, அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாங்க. அது 25,000 50,000 1,00,000 ரூபாய். அந்த பெட் ஸ்கேன் எடுத்தால் தான் கேன்சர் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஒரு சாதாரண ஏழைக்கு கேன்சர் வந்துச்சுன்னா 25,000 ரூபாய் கொடுத்து அவர் வந்து பெட் ஸ்கேன் எடுக்க முடியுமா? கேன்சருங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சா தான் எந்த ஸ்டேஜ்னு கண்டுபிடிக்க முடியும், என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கே போக முடியும். அந்த டெஸ்ட்டுங்களே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, அந்த டெஸ்ட்டுடைய வெரி வெரி காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் அரசு துறைகளில் வந்து கேன்சரை கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்டு, பெட் ஸ்கேன் மெஷின் எல்லாம் கண்டிப்பாக அப்போலோவுக்கு இணையாக வந்து கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையிலும் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் வந்து ஏழைகளுக்கு இலவசமாக பெட் ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதியை கண்டிப்பாக தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும்.
எனவே நாளை தினம் கண்டனம் தெரிவிக்க போகிறோம் என்று சொல்கின்ற மாணவர்களுக்கு தக்க சமாதானத்தை சொல்லி தமிழ்நாட்டை அமைதிப்படுத்த வேண்டியதாகவும், மழைக்காலம் வேறு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து விபத்துகள் மற்றும் வந்து மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படிலாம் இருக்கிற போது மருத்துவர்கள் வந்து வேலைக்கு வராமல் இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்காது. எனவே துரித கதியில் வந்து எல்லா அரசு இயந்திரங்களையும் முடுக்கிவிட்டு இந்த நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்று நாம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் முக்கியமான காரணமாக இருக்கிற அந்த சைடு எஃபெக்ட் காரணமாக தான் அவர் கோபமாகிருக்காரு. ஆமாம். ஆனால் டாக்டர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு எஃபெக்ட்னு ஒன்று இருந்தால் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் டாக்டர்கள் அதை இப்போ இந்த மருந்தை கொடுக்குறோம், இதுக்கு இந்த சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சில டாக்டர்கள் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு முதல்ல சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருக்காது. அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி பேசுகிற பொழுதெல்லாம் ஊடகங்களில் சொல்லும் பொழுதும் நம்ம கலந்துரையாடல் கூட நான் திரும்ப பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இல்லைப்பா, உனக்கு வந்திருக்கிற நோய் இதுதான், அந்த நோய் வந்து இத்தகைய தன்மையுடையது, அதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்ருக்குறோம். இது நலமாகிறதுக்கு 40% வாய்ப்பும் நலம் இல்லாமல் போகிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த இடத்துல தான் நம்ம வந்து, ஏன்னா அவன் பெத்த அம்மா தாய் என்னங்க, ஏன்னா பழைய ட்ரீட்மெண்ட் எங்கேப்பா எடுத்தீங்க, அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுனாப்பா சைட் எஃபெக்ட் ஆகி போச்சு அப்படின்னு கேள்விப்படுற போது அவனுக்கு மகனுக்கு வந்து தாய் மேலே இருக்கிற பாசத்தில் அவன் கொதித்தெழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, அந்த மருத்துவர் வந்து அப்படி சொன்னது சார். இந்த மருத்துவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே, ஏப்பா இந்த மாதிரியான இதுக்கு வந்து லங்ஸு அது வைட்டல் பாயிண்டில் உனக்கு ஒரு நோய் வந்திருக்கு, வரக்கூடாத நோய் வந்திருக்கு, அதுக்கு இந்த லெவலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதில் சில நேரத்தில் வந்து குணமாகலாம், குணமாவதற்கு 30% தான் வாய்ப்பு இருக்குது, குணமாகாமல் போகிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள்லாம் கேன்சர் இருந்தால் அதை கரைச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். நுரையீரல் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வைட்டல் பாயிண்ட் உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து நீ கொஞ்சம் பொறுத்திருந்து சொன்னோம், இந்த மருந்து சேரவில்லை என்றால் வேறு மருந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அட்டெண்டரை அப்டேட் பண்ணணும். நான் வந்து ஜிஹெச்சில் ஒரு தெரிந்தவர்களெல்லாம் சேர்க்கிற பொழுது அந்த மருத்துவர்கள்ட்ட போய் பேசுகிற பொழுது பல மருத்துவர்கள் பேசுவதில்லை. பேஷண்ட்கிட்ட பொறுமையாக, பேஷண்ட் அப்படின்னாவே பொறுமையாக இருக்க வேண்டியது. அதை வந்து மருத்துவர்கள் வந்து அட்டெண்டரை வந்து அப்டேட் பண்ணணும். அதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக வந்து டீன்கிட்டலாம் சொல்லி வர்றவங்ககிட்ட இந்த நோய் எத்தகைய தன்மையுடையது, இது எவ்வளோ % குணமடைய முடியும், இல்லை மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா, இல்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இவ்வளோ தான், இன்னும் ஒரு 30 நாள் தான் தாங்குவாங்க போன்ற விஷயங்களெல்லாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி வந்து அட்டெண்டர்கிட்ட சொல்லியிருந்தா, அதான் வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குறளை வந்து சொல்ல முடியுது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடு வாய்ப்பு செயல். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களே வந்து அலோபதி டாக்டராக போனதுனால திருக்குறள் அவங்களுக்கு தெரியாது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த திருக்குறளை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து டீன்கிட்ட சொல்லி இதை வந்து எல்லா மருத்துவர்கிட்டையும் வந்து மருத்துவருடைய ரூம்லேயும் இந்த குறளை எழுதி போடுங்க. மருந்தென வேணா யாக்கைக்கு, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு என்னங்க, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்னங்க, உடம்புக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை. முதல்ல சாப்பிட்ட உணவு என்னங்க நல்லா செரிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த உணவை சாப்பிடுவார்னா அவர் வந்து மருந்தே இந்த உடம்புக்கு தேவை இருக்காது அப்படிங்கிற குறளெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த திருக்குறளை வந்து குறைந்தபட்சம் வந்து எப்படி வந்து திருவள்ளூர் பஸ்ஸில் எல்லாம் அந்த காலத்தில் அரசு பஸ்லாம் வந்து டாக்டர் கலைஞர் எழுதி போட்டாரோ அது மாதிரி எல்லா அரசு மருத்துவமனையிலும் இந்த 2 குறளையும் வந்து கண்டிப்பாக எழுதி போடுங்க. அதுக்கான விளக்கத்தையும் சேர்த்து எழுதி போடுங்க. அப்போ வந்து இந்த மருத்துவர்கள் மனசெல்லாம் இது நிற்கும் அப்படின்னு இந்த தகவலை வந்து தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கிறோம். சார், இதில் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து பேஷண்ட்டுக்கிட்ட டாக்டர் என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். இது மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து டாக்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்லை, பேஷண்ட்ஸ் வந்து படித்தவங்க இல்லை. பேஷண்ட் வந்து எமோஷனலாக தான் இருப்பான். ஐயோ நம்ம அப்பா அடிபட்டாரு, உடனே காப்பாற்றி ஆகணுமே, நம்ம அம்மா துடிக்கிறாங்களே உடனே காப்பாற்றணுன்னே எப்போவுமே வந்து இப்போ ஒரு பெரிய டாக்டர் கூட தன்னுடைய அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டார். அப்போ வேறு ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன செய்வார், பக்கத்தில் இருந்து வேணால் பார்ப்பார் ஒழிய அவருக்கு வந்து சிவரிங் ஆகிடும். அப்போ மாறும்.
உலகத்தில் வந்து பாசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசம்ங்கிறது வந்து கண்ணை மறைச்சிரும், அவங்கள எமோஷனல் ஆக்கிரும். எனவே அதனால தான் வந்து 5.5 வருஷம் இதே வந்து 3 வருஷமாக சுருக்க முடியுமானா இது வரைக்கும் அதை பற்றி யாருமே சிந்திக்கவே இல்லை. 5.5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் 1 இயர் போட்டு 6.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் டாக்டராக ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அவருக்கு பொறுமை வேண்டும், நோய் முதல் நாடு வேண்டும். என்னங்க, வாய் நாடி வாய்ப்பை செயல்பட, நான் இதை குணப்படுத்திடுறேன் நீ கவலைப்படாத, வாய் நாடி வாய்ப்பை செயல். என்னங்க, நான் இதை குணப்படுத்துகிறேன், இந்த மருந்தை போட்டு இதனால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுபிடில். இந்த டாக்டரையும் கூப்பிட்ருக்கேன், காது வந்து சரியில்லை, இயர் டாக்டரை கூப்பிட்ருக்கேன், லங்ஸ் சரியில்லை, இதய டாக்டரை கூப்பிட்ருக்கேன், எல்லோரும் வந்து பார்த்து இந்த மருந்துகளை கொடுத்து உங்கள் அம்மாவை நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து இப்போ ஒரு பல்வேறு மருத்துவங்களை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவங்க சொல்லுகிற முறை தான் வந்து, ஆனால் எல்லா டாக்டர் கொடுக்குற மருந்து தான் அவர் கொடுப்பாரு. ஆனால் சொன்ன முறை இருக்குது பார்த்தீங்களா, அவரை வந்து நல்ல டாக்டர்னு சொல்ல வச்சிடும். சிலர் வந்து கைராசி டாக்டர், கைராசியான டாக்டரு, அவர்கிட்ட பேசினாவே சரியாக போயிடும், கையை பிடிச்சாங்க சரியாக போமா சார். இப்போ நம்ம வந்து குழந்தையிலேருந்து இது வரைக்குமே என்ன செய்கிறோம், அவர் கைராசியான டாக்டரு அப்படின்னு சொல்கிறாங்களே. கைராசி இல்லை, அவர் சொல்கின்ற சொற்கள், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் ஒரு சொல் தான், எங்கடா அந்த பழைய மருந்தை வாங்கி சாப்பிட்டீங்க, அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகி போச்சு அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. என்னங்க, அந்த மருந்து உங்கள் அம்மாவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு ஒரு மருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாக மாறி இருக்காது. இது மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கா சார்? இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் மேலே, பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் ஏன் இப்படி இறந்து போயிட்டாங்க அல்லது டெலிவரி பண்ணும்போது இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் மெடிக்கலில் கூட மெடிக்கல் லீகல் கேசஸ் நாங்கள் பார்க்குறது போது இதே சவுகார்பேட்டையில் டெலிவரி பண்ணும்போது எப்படி இப்போ அம்மாவும் சில நேரத்தில் குடல் சுற்றி கழுத்தோடு சிறந்து அல்லது சரியான நேரத்தில் டெலிவரி ஆகாதனால அம்மாவும் குழந்தையும் இறந்து போயிடுறாங்க பார்த்தீங்களா. அப்போ எமோஷனலாக வந்து ஆஸ்பத்திரியே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுவும் அப்படி ஒரு ஆபத்தும் வந்து மருத்துவர்களுக்கு இருக்குதுங்கிறதையும் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எமோஷனலாக இருக்கிற போது அதை எமோஷனலை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு அந்த சைக்காலஜி கிளாஸும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் சைக்காலஜி, அட்டெண்டர் சைக்காலஜியை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதை வச்சு தான் ஒரு டாக்டருடைய சக்ஸஸ் இருக்குது. இவங்க வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து டீன் மீட்டிங் போட்டு இவங்க வந்து பீரியாடிக்கலாக ரெவ்யூ பண்ணோம். தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி நடக்குதா, எத்தனை இன்சிடென்ட், இது வந்து மாதத்துக்கு ஒரு இன்சிடென்ட்டு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி அங்கங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் டாக்டர் கத்தியால் குத்துனது நடக்கலை. ஏன்னா அடிச்சிட்டாங்க, ஜன்னலை உடைச்சிட்டாங்க, அது கோபமாக பேசிட்டாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. அப்படியே டாக்டர் ரூமுக்குள்ளே போய் கத்தியால் குத்துன செய்தி ஒரு புதிய செய்தி தான். இருப்பினும் அந்த டாக்டர் ரெக்கவரி ஆகணும், இந்த சூழ்நிலை வந்து சுமூகமாக முடியணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஏன்னா மழை வேற வந்து 4 நாளைக்கு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் ஆவேசப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. மருத்துவர்கள் அத்தனை பேருமே வந்து உங்கள் கண்டனத்தை தெரிவித்து கொண்டு வந்து வர நோயாளிகளை வந்து எதிர்காலத்தில், ஏன்னா எல்லோரும் இந்நாட்டு உங்களுடைய சகோதரிகள் தான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் இந்த சமயத்தை சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.